சிஎஸ்கேவோட குட்டி ரோஹித் சர்மா ஆயுஷ் மாத்திரை பண்ண சம்பவத்தை பாத்தீங்களா? விதர்பாவை புடிச்சு சும்மா பேய் ஓட்டிருக்காண்டாயா அப்பா. 53 பால்ல 110 ரன், 8 4 8 6 கும்மா குத்தி விட்டுருப்பான் போல. நமக்கு அடிச்சதுரா லக்கு. தங்கப்புல கொஞ்சம் மிஸ் ஆகி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா மட்டும் எடுக்காம இந்த வருஷம் ஆக்ஷன்ல வந்துருந்தான்னு வையே, சும்மா குத்தின்னு போயிருப்பாங்க தங்கத்தை. அப்புறம் அதே மேட்ச்ல நம்ம இன்டர்நேஷனல் ஆல்ரவுண்டர் ஒரு குத்தி இருக்காப்ல. 19 பால்ல 39 ரன், 3 4 3 6. இது என்ன பிரமாதம்? இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. 4 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காப்ல. நம்ப முடியல. என்னாலயும் தான். சஞ்சு 29 பால்ல 19 ரன் அடிச்சு காலி ஆயிட்டாப்ல. ஊர்வில் 10 பால்ல 20 ரன், 3 4 ஒரு 6. பயவுட்டைக்கு பால பறக்க விட மட்டும் தான் தெரியும் போல. அப்புறம் நம்மளோட இன்னொரு ஆல்ரவுண்டர் ராமகிருஷ்ணா கோஷ் பேட்டிங் தான் கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. பவுலிங்ல 3 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்ல. அடுத்து நம்மளோட லெப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் குர்ஜப்ரீத் சிங் உரிச்சிட்டாங்க டெலிவைஸ். 4 ஓவர் போட்டு 48 ரன் கொடுத்திருக்காப்ல. அது அந்த லாஸ்ட் பால ஃபுல் டாஸ் போட்டாப்ல பாரு. லைஃப்ல மறக்க மாட்டேன். தமிழ்நாடு விசஸ் டெல்லி தரமான மேட்ச். லாஸ்ட் பால் வரைக்கும் பரபரப்பா போச்சு. பார்க்காதவங்க போய் ஹைலைட்ஸ் பாருங்க. ஸ்ரேயாஸ் கோபால் இந்த பயபுள்ள ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாவே மாறிடுச்சு போல. 9 பால்ல 19 ரன், 3 பவுண்டரி. அதுக்காக பவுலிங்ல சும்மா நினைக்காதீங்க. 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து வச்சிருக்காப்ல. டொமஸ்டிக் சர்க்கியூட்ல T20 ஃபார்மேட்ல பஞ்சாபோட பேரை கேட்டாலே பவுலர்ஸ் எல்லாம் ஒதுருவாங்க. ஏன்னா ஊர்ல இருக்கிற காற்றடி மன்னனுங்க பூரா இங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்களையே ஒரு ஆட்டி இருக்காப்ல நம்ம AK-47. 4 ஓவர் போட்டு 26 ரன், 2 விக்கெட். இருங்க அதோட கதை முடியல. சூப்பர் ஓவர்ல 3 பால் போட்டு 2 விக்கெட். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? வேர்ல்டு நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவை 2 டைமும் சொல்லி இருக்காப்ல. வாயா என் தங்கம். இப்போதான் எங்களுக்கு கொஞ்சமா நம்பிக்கை வருது. இந்த வருஷம் நமக்கு குதூகலம் தான் போங்க. மாத்ரே, சஞ்சு, ருத்து, ஊர்விழா, அப்புறம் டெவால் பிரேவிஸ். ஐயோ சும்மா பறக்க விட போறானுங்கப்பா. சந்தோஷமா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் மறக்காம தட்டிட்டு போயிட்டுங்கிறாயாபா.